Hi friends, welcome to kadaisamayal. இன்னைக்கு நம்ம பால்வாடியில் வாங்கக்கூடிய சத்து மாவு வச்சு ஒரு கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஃபீடிங் மதர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா பால்வாடியில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே சத்து மாவு வந்து கொடுப்பாங்க. நம்ம ஒரே மாதிரி அது எப்போவுமே உருண்டை தான் பிடிச்சி கொடுப்போம். ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்கும். அதவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி கேக் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க அந்த கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கேக் செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் அளவுக்கு சத்து மாவு வந்து சளிச்சிட்டு எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் நரப்பாக இருக்குங்கிறனால சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு சுகரை வந்து பவுடர் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். சுகரும் ஒரு 3 ஏலக்காவும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அதை கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி சத்து மாவில் வந்து சுகர் இருக்கும், ஆனால் அது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கம்மியாகிருங்கிறனால ஒரு 50 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூட நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணல, பேக்கிங் சோடா தான் ஆட் பண்ணியிருக்கேன். சமையல் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. இது கூடவே ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முட்டை சேர்க்குறனால உங்களுக்கு நல்ல கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் வந்து எடுத்திருக்கேன். காய்ச்சின வெதுவெதுப்பான பாலாக எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே இதாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1 கப் சத்து மாவுக்கு 3/4 கப் பால் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது மீதம் இருக்க பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் வந்து பாத்திரத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுறலாம். எண்ணெய் தடவுறனால உங்களுக்கு கேக் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். எண்ணெய் தடவியாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து பாத்திரத்தில் எல்லா பக்கமுமே தூவி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து இதில் வந்து ஊற்றிடலாம். இந்த பேட்டர் வந்து உங்களுக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போது மாவு எல்லாமே ஊற்றுனதுக்கப்புறமா லைட்டாக இதை வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளே ஏதாவது கட்டிகள் இருந்தாலுமே நல்லா போய் மாவு வந்து செட் ஆகிரும். இப்போது நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம பேட்டர் ஊற்றி வச்சுருக்க பாத்திரத்தை வச்சிடலாம். இந்த கேக் வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு ஒரு 45 நிமிஷம் வந்து டைம் எடுக்கும். இதை மூடி போட்டு ஒரு 45 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்போது ஒரு 15 நிமிஷம் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது கேக் லைட்டாக உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 20 முந்திரி பருப்பு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே முந்திரி பருப்பு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து லிக்யூடாக இருக்கனால இந்த முந்திரி பருப்பு எல்லாமே உள்ளே போயிடும். அதனால் ஒரு 15 மினிட்ஸ் வந்து குக் ஆனதுக்கப்புறமா போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அப்படியே இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதை மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் வந்து வேக விடுங்க. இப்போது ஒரு 45 மினிட்ஸ் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது கேக் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து உப்பி வந்திருக்கு. இப்போது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கத்தி வந்து விட்டு பார்க்கலாம். உங்களுக்கு கத்தியில் வந்து ஒட்டாமல் வந்திருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் நல்லா வெந்துருச்சு. இதை ஆற வச்சிடலாம்.
இப்போது கேக் நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போ கத்தி வச்சு அந்த ஓரங்கள் எல்லாமே எடுத்து விட்டுருங்க. ஓரங்கள் எல்லாமே எடுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டில் இதை வந்து கவுத்திடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கேக் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. நம்ம முந்திரி பருப்பு வந்து மேலாப்பில் போட்டிருக்கனால பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக சத்து மாவு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், கத்தி வச்சோடனே அதுவாகவே உள்ளே இறங்குது. அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக சத்து மாவில் கேக் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அண்ட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் ஒவ்வொரு தடவை வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.